எடப்பாடி அடுத்த பூளம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கூடக்கல் பகுதியில் விவசாய தோட்டத்தில் நுழைந்த சுமார் 10 அடி நீள மலைப்பாம்பினை தீயணைப்பு படை வீரர்கள் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். தற்போது காவிரி நீர் பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து வரப்படும் பாம்பு, நீர்நாய், உடும்பு உள்ளிட்ட பல்வேறு ஊர்வன விலங்குகள் கரையோர பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களில் தஞ்சமடைந்து வருகின்றன. இந்த நிலையில் எடப்பாடி அருகே உள்ள பூளம்பட்டி அடுத்த கூடக்கல் காட்டு வளவு பகுதியைச் சேர்ந்த விவசாயி அன்பழகன் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் சுமார் 10 அடி நீள மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றது. அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் மலைப்பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டு சத்தம் போட்டனர். இதனால் அந்த பாம்பு அங்கிருந்து காவேரிக்கரை பகுதியை ஒட்டியுள்ள கல்யாண சுந்தரம் என்பவரது விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்தது. இதனை அடுத்து அப்பகுதி விவசாயிகள் எடப்பாடி தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் அங்கு புதர் பகுதியில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பூளாம்பட்டி அருகே பிடிப்பட்ட மலைப்பாம்பு மேட்டூர் அருகே உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்.